ரீசெண்டாக தான் என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லா வீட்லேயுமே விருந்து வச்சுருந்தாங்க. எங்கள் அத்தை வீட்டு விருந்துக்கு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து போயிருந்தோம். போன செம்ம தடபுடலாக விருந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மீன் குழம்பு, அப்புறம் மட்டன் குழம்பு அப்படின்ட்டு எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரில. இலை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. அத்தை வீட்டில் அத்தை ப்ளஸ் அவங்க மருமக எல்லாருமே செம்மையாக சமைப்பாங்க. நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. ரசமெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடைசியில் பாயாசம் கொடுத்தாங்க. அது அதை விட வேறு லெவலில் இருந்துச்சு. மில்க் மேடெலாம் போட்டு செஞ்சுருந்தேன்னு சொன்னாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டு சாப்பிட்ருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த டே போனதே தெரியல. ஃபுல் டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னே புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அத்தை வீட்டில். அதையும் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து அம்மா தான் வாங்கினாங்க. அதை வாங்கி எல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு திருநெல்லாம் பூசி விட்டு ஈவினிங் போல் டீ சாப்பிட்ற டைமில் எங்களோட அக்கா கல்யாணம் போட்டிருந்தாங்க வீடியோ. அதில் நாங்கள்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓல்டு மெமரிஸ் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இப்படி உங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து உங்களை எப்படிலாம் கலாய்ச்சாங்கன்னுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.